தேதி ஆண்டவருடைய திருமுழுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை உண்டாக்குகிற அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை மத்தேயு 3வது அதிகாரம் 13 17 உள்ள வசனங்களுக்கு செய்யமெடுப்போம். அதன் பின் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவில் இருந்த யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீர் என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்போது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்பட அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளுடைய ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதை கண்டார். அப்போது என் அன்பார்ந்த மைந்தர் இவர் பொறுப்பட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து குரல் கேட்டது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு திருமுழுக்கு யோவானுடைய நாட்களிலே இருக்கும்போது, அவர் திருமுழுக்கு பெற வரும்போது அவர் தடுக்கிறார். திருமுழுக்கு யோவான் தடுக்கிறார். நான் அல்லவா உம்மிடமிருந்து திருமுழுக்கு பெற வேண்டும், நீர் என்னிடம் வருகிறேன் என்று கூறி தடுத்தார். அப்போது அவர் சொன்னார், கடவுளுக்கு ஏற்புடையது 15வது வசனம், ஏற்புடையது அனைத்தும் நாம் நிறைவேற்றுவது முறை என்று பதிலளித்தார். Doing the will of my father. கடவுளுடைய சித்தம். இந்த திருமுழுக்கு இது பாவ மன்னிப்புக்கான திருமுழுக்கு. பாவிகளில் ஒருவராய் கருதப்பட்டார். ஆகவேதான் அந்த திருமுழுக்கு அவர் பெறார். இவர் ஏன் திருமுழுக்கு பெற வேண்டிய அவசியமே இல்லையே. பரிசுத்த ஆவியால் கருத்தரித்து. ஆனா இந்த திருமுழுக்கு முக்கியமான காரணம், அங்கே அவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். அவரை குறித்து என்ன சொன்னார்? மார்க் 6வது தச்சன் மகன். அவர் திருமுழுக்கு பெறும்போது என்ன சொல்லப்பட்டது? இதோ அன்பார்ந்த மகன், he is my beloved son with whom I am well pleased. நான் இவரிடம் பூரிப்படைகிறேன். அன்பார்ந்த மகனாய் மாறுகிறார். தச்சன் மகனாய் இருந்தவர் இப்பொழுது அன்பார்ந்த மகனாய் என்ற உரிமை பேற்றை பெறுகிறார். இன்றைக்கு ஒவ்வொருவருமே திருமுழுக்கு பெறும்போது இந்த உலகத்தின் மக்களாக இருக்கிறோம், மாமிசத்தின் மக்களாக இருக்கிறோம், ஊனியல்பின் மக்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் கடவுளுடைய மக்களாக உரிமையை பெறுகிறோம். அதை ரோமர் 6வது அதிகாரத்திலே பார்க்கும், பாவத்திற்காய் மரித்து ஜீவனுக்காய் பிழைக்கிறோம். கிறிஸ்து தண்ணீரில் இருந்து வெளி வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவடியிலிருந்து இறங்குகிறார். என்பார்ந்த மகனாய் அவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார், வெளியே வருகிறார். பாவத்திற்காய் மரித்து ஜீவனுக்கு அது அடையாளம். இயேசு பாவத்துக்காய் மரித்து ஜீவனுக்காய் ஒவ்வொருவரும் அடக்கம் பண்ணப்படுகிறோம். பாவத்துக்காய் அடக்கம் பண்ணப்படுகிறோம். மீண்டும் அவரோடு உயிர் தெழப்படுகிறோம். அந்த ஆவியானவர் அவர் மீது அசைவாடினார். அது எதை குறிக்கிறது? ஒரு பலியின் பறவையாக பரிசுத்த ஆவி ஒரு அடையாளம். தன்னை பலியாக்குவதை இது சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. பலியின் பறவையாக அவர் தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். இறைவன் அவரோடு பேசி அவர் எதற்காக வந்தார் என்பது, ஆண்டவருடைய ஆவி என் மேல் அபிஷேகம் செய்துள்ளார். லூக்கா 4:16 பார்க்கிறோம் 22 அவருடைய பணியை மேனிஃபெஸ்டோ சொல்லுகிறார். என்னை அபிஷேகம் செய்ய எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க, சிறைப்பட்டவர் விடுதலை அடைவர், குருடர் பார்வை பெறுவர், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க என்னை அனுப்பினார் என்று சுருட்டி விட்டு 7 படிவிடை கால்போட்டு கீழே அமர்ந்தார். ஆகிய முதலிலே அவர் மகன் என்ற இறைமகன் அன்பார்ந்த மகன் என்ற உரிமை பெறுகிறார். 2வது பணி செய்வதற்குரிய அபிஷேகத்தை, ஆற்றலை அவர் பெறுகிறார். அதிலிருந்து தான் அவருடைய பணி ஆரம்பமாகிறது. அதுக்கு முன்னால் தான் அந்த சோதனை எல்லாம் இருந்தது. திருமுழுக்கு பெற்றவுடன் அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறார். தன்னுடைய பணியை ஆரம்பித்து சீடர்களை உருவாக்குகிறார். அவர்களை பணி செய்ய அனுப்புகிறார். தானும் பணி செய்து என்னுடைய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். இன்றைக்கு நாமும் கூட அவரால் திருமுழுக்கு பெற்ற நாம் இந்த மாமிச வாழ்வில் இருந்த ஆவிக்குரிய வாழ்வாக நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக பிறக்கிறோம். அதை செயல்படுத்த வேண்டும். அவர் மனம் திரும்ப நற்செய்தியை அவர் இந்த திருமுழுக்கு பெற்றது மனம் மாறுவதற்கான செயல்களில் காட்டுங்கள் என்று சொன்னார் அல்லவா? அதை செயல்களில் காட்டுறார். அவர் மனமாறியவராக இருக்கிறார் என்பதை செயலில் காட்டுறார். ஆண்டவருடைய ஆவியின் மேலே அபிஷேகம் செய்துள்ளார். நற்செய்தி அறிவித்தார். சிறைப்பட்டவர் விடுதலையாக்கினார். குருடருக்கு பார்வை கொடுத்தார். ஒடுக்கப்பட்டவர் உரிமை வாழ்வு வழங்கினார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அவர் அறிவித்தார். இன்னைக்கு நாமும் கூட திருமுழுக்கு பெற்ற நாம் ஏதோ பேரளவில் ரிஜிஸ்டர்கள் அல்ல, பேர் வைப்பது அல்ல, நாம் கடவுளுடைய உரிமை பேராக பெறுகிறோம். ஆண்டவருடைய பணியை நாம் செய்ய ஏதோ ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட நிலையிலே, நாம் அழைக்கப்பட்ட நிலையிலே நாம் ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும். நற்செய்தி பணியை செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். உன்னதத்தின் வல்லமையை பெற்று நாமும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த வழிநடத்தலை நாம் பெறுவோம். கடவுளுடைய ஆற்றலை இந்த பூமிக்கு அநேக மக்களுக்கு நாம் ஒளியாயிருப்போம். நாம் உப்பாயிருந்து மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க நம்மை அர்ப்பணிப்போமா? நேற்றும் இன்றும் மாறாத ஆண்டவரே,
உம்முடைய திருமுழுக்கின் வழியாய் நீர் யார் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அது மட்டுமல்ல, உம்முடைய பணியை தொடர்ந்து ஆற்றினீர். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய பிள்ளைகளாக தேர்ந்து கொள்ளப்படவும், அது மட்டுமல்ல, எங்களுடைய பணியை உம்முடைய பணியை எங்களுடைய அழைத்தலுக்கேற்ப எந்த நிலையில் இருந்தாலும் உமது அன்பையும் உமது மன்னிப்பையும் இரக்கத்தையும் பரிவையும் சமாதானத்தை பிறருக்கு கொடுக்கும் கருவிகளாக எங்களை மாற்றும் நல்ல பிதாவே. ஆமென்.